ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய முகத்தை தேடினால் தேசத்திற்கு சேமத்தை தருவாராம். பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவார். அப்ப நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க சுகமாக்குங்க, எங்க தேசத்துக்கு ஒரு சேமம் வேணும், எங்க தேசத்துக்கு ஒரு ஹீலிங் அவசியம், இந்த பாவ சாபெல்லாம் விலகணும், ஏற்றத்தாழ்வெல்லாம் ஒழியணும், இந்த ஜாதி சண்டைகள் மொழி பிரச்சனை எல்லாம் ஒழியணும். இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் மாறி ஆளுகிறவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும், தேசத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபடணும், குறிப்பிட்ட சிலருக்காக மாத்திரம் அவங்க சாதகமா செயல்படக்கூடாது. அந்த நல்ல இருதயத்தை அவங்களுக்கு தாரும். எங்க தேசத்துல எல்லா மக்களுமே வாழ்ந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சேமம் ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம ஜெபித்தால் தேவன் அதில் கிரியை செய்து மாற்றத்தை உண்டாக்குவார்.